ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டிலையே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு ஃப்ளேவரில் குச்சீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. மூணே பொருள் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். சர்க்கரை, தண்ணி, ரஸ்னா பேக்கெட், இது மட்டும் போதும். இதை வச்சு நம்ம சூப்பராக குச்சீஸ் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் ஒரு செம்பு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஒரு செம்பு தண்ணிக்கு அரை கப் சர்க்கரை தேவைப்படுங்க. ஒரு செம்பு தண்ணிக்கு நான் அரை கப் சர்க்கரை இந்த பவுலில் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்துக்குங்க, இந்த பவுலில் நான் அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரஸ்னா பேக்கெட். இந்த ரஸ்னா பேக்கெட்லேயே லிக்விட் தனியாக, பொடி தனியாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ளேவரில் ரஸ்னா ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லிக்விடை போட்டுக்கலாம். லிக்விட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். பொடி, லிக்விட், சர்க்கரை, தண்ணி, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு கரண்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் நல்லா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஐஸ் மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்துலேயுமே நான் இப்போ அந்த ரஸ்னாவை நான் ஊற்றி வைக்க போகிறேன். இதை ஊற்றி வச்சு நம்ம ஃப்ரீசரில் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வச்சோம் அப்படின்னாலே அது நல்லா ஐஸாக, குச்சி ஐஸாக வெளில வரும். அதை எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ளே ரஸ்னாவை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே ரஸ்னா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஐஸ் ஸ்டிக்கை நான் உள்ளே போட்டு வைக்க போகிறேன். கரெக்டாக நடுவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக ஐஸ் ஸ்டிக் கரெக்டாக போய் ஃப்ரீஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே ஐஸ் ஸ்டிக் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரீசரில் வச்சு கரெக்டாக ஐஸ் ஆகி மாறிடுச்சு. இப்போ குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்து பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஐஸ் ரெடி. உங்கள் குழந்தைங்க ஐஸ் கேட்டாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி குச்சீஸ் நீங்களே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஆர்வமாக நம்ம பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பண்ணும்போது இன்னும் குழந்தைங்கள கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க.